எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அல்வா வந்துட்டு அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க. திருவையாரோட ஸ்பெஷலான ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் ரொம்ப சேஃபாக வீட்லேயே இருங்க. எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்துட்டு பாசிப்பருப்பு. அதை நான் அரை கப் எடுத்திருக்கேன். அரை கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை. அடுத்தது 1/4 கப் வந்துட்டு நெய். 1/4 கப்பில் பாதி கப் வந்துட்டு கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஏலக்காய் விதையை மட்டும் எடுத்து கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 6-7 முந்திரி பருப்பு கட் பண்ணியிருக்கேன். இது ஃபுட் கலர். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் வரணும்லாம் இல்லை. லைட்டாக அந்த பருப்பு சூடேறிட்டு அந்த பருப்போட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பருப்பை நான் தண்ணி போட்டு ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்ததுனால இந்த பேன்லேயே வேக வச்சு எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு தனியாக பிரித்து இந்த பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லாவும் மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அல்வா நல்லா வரும். குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியை இதோட சேர்த்துடுறேன். இந்த தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அல்வா செய்ய நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இல்லை அடிகனமான பேனும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி நெய்யை இப்போ சேர்த்துடலாம். அடிகனமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் அல்வா நல்லா கிண்ட உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்காமல் வரும். இப்போ முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இதோட சேர்த்துடலாம். இந்த கோதுமை மாவு டீஸ்பூனால் இருந்தால் ஒரு 3 டீஸ்பூன் அந்த அளவுக்கு வரும். இப்போ இந்த நெய்யில் நல்லா அந்த கோதுமை மாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல கலர் வரும், கலரும் மாறிடும். அப்புறம் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். அது வரைக்கும் நல்லா இதை இந்த நெய்யிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் கரெக்டாக வரும். ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஃப்ளேமை மட்டும் எப்போவுமே மீடியமாக வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா வருது, அந்த கோதுமை மாவோட வாசனை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்த உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இதோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா சேர்த்த உடனேயே அது இறுகி போயிடும். இப்போ அது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இப்போ நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். எடுத்து வச்ச ஃபுட் கலரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஃபுட் கலர் உங்களோட விருப்பம், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல தண்ணியாக இருந்தது, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல். இப்போ எடுத்து வச்ச ஏலக்காய் பொடியை இதோட சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம பாதி நெய் தான் சேர்த்துருந்தோம். இப்போ இந்த பாதி நெய்யிலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த நெய்யும் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேனில் ஒட்டாமையே உங்களுக்கு அல்வா வருது.
இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேனில் ஒட்டாமல் அதுவாகவே நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு கெட்டியாகிடுச்சு. அந்த பேனில் ஒட்டாமே வருது. நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் அந்த எண்டில் வந்து உங்களுக்கு பிரியாமல் வரும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்துட்டு அந்த தண்ணியோடு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக இறுகி போயிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த எண்ட்லலாம் அந்த நெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அப்புறம் அந்த பேன்லேயும் உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பரான அசோகா அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.